2 அடுக்கு 2x மைனஸ் 1 பை 2 அடுக்கு x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம். இப்போ 2 அடுக்கு 2x மைனஸ் 1 இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா வகுத்தல் பாருங்கள், அடுக்குகளில் வகுத்தல் விதி a அடுக்கு m மைனஸ் a அடுக்கு என்ன ஆச்சுன்னா a அடுக்கு m மைனஸ் n அடுக்கு நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறோம் கழித்தல் எக்ஸு ப்ளஸ் 2 அப்படின்னு நான் கொண்டு போகிறேன். ஏன்னா அடிமானம் சமமாக இருந்தால் தான் அடுக்கு கழிக்கிறோம் சரியாம்மா. அப்புறம் இந்த சைடு 4ங்கிறது என்ன ஆகும்னா 2 அடுக்கு 2 சரியா. இப்போ 2 அடுக்கு 2x மைனஸ் 1 இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். அப்புறம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 அடுக்கு 2 எக்ஸையும் கழிங்க பார்ப்போம். இப்போ 2 அப்படியே போட்டுக்கோங்க. 2x வந்து ஒரு மைனஸ் எக்ஸை கழிச்சா எக்ஸு மைனஸ் மைனஸின் தான் இருக்குது. அப்புறம் இதை ரெண்டையும் கூட்டிக்கலாம். அப்புறம் மைனஸ் 1 மைனஸ் 2 கூட்டினா 3 ஈக்குவல் டு 2 அடுக்கு 2. அப்புறம் அடிமானம் சமம்னா நமக்கு அடுக்கு என்ன இருக்கும் சமம். அதனால் இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அடுக்கு மட்டும் எடுத்து பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 ஆன்சர் என்ன வருது 5. தேங்க்யூம்மா. எக்ஸின் மதிப்பு 5.